வணக்கம். ஈரானுக்கு கிடைத்த புதிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மகனான மோஸ்தபா கமேனி பதவியேற்ற அடுத்த நிமிடத்திலிருந்து போரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, திருப்பத்தை, தீவிரத்தை பார்த்து வருகிறோம். ஈரானின் தாக்குதல் பஹ்ரைன் மீது, குவைத் மீது, மற்ற அரபு நாடுகள் மீது, இஸ்ராயல் மீது, அமெரிக்கன் பேசிஸ்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. பெலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், கிளஸ்டர் மிசைலாக இருக்கட்டும், அல்ல அவர்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்களாக இருக்கட்டும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 200 அடி கீழே பாதாளத்தில் இருக்கக்கூடிய பங்கர்ஸ்கள் கூட இந்த மிசைல்களை வைத்து தப்பிக்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்க வைத்துள்ளது. முக்கியமாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகள். தெஹரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது நடத்திய அந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த தெஹரானே ஒரு இருட்டு மண்டலமாக மாறிவிட்டது. இந்த தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கர்ஸ்கள் மீது நடந்திருக்கிறது. இந்த அட்டாக்கை பற்றி அமெரிக்காவிற்கும் தெரியவில்லை என்கிற ஒரு செய்தியை அமெரிக்கா ஒபிஷியலாக வெளிவிட்டிருக்கிறது. வாட் த எஃப் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி முடித்தவுடைய இதற்கு பதில் கொடுக்கும்படி இஸ்ரேலும் இந்த தாக்குதலில் சிக்கியுள்ளது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஐரன் டோமை கவனமாக பாருங்கள். இந்த ஐரன் டோமை அமெரிக்கா இஸ்ரேலிற்காக தயார் செய்து கொடுத்தது. அதாவது ஆகாயத்திலிருந்து எந்த விதமான மிசைலும் இஸ்ரேல் மீது வந்தால் அதை ஆகாயத்திலேயே அடிச்சு விடும்படி இந்த டெக்னாலஜி. உலகத்தின் எந்த மிசைலுமே இஸ்ரேலை தாக்க முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ ஈரானுடைய தாக்குதலை பார்த்தீர்கள்னா, கடந்த 3 நாட்களாக இந்த கருவி வேஸ்டாக கிடக்கிறது. இந்த கருவியை 2ஆக பிளந்து ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஈரானியன் மிசைல்ஸ்கள் பாதாளத்தில் இருக்கக்கூடிய 200 அடி பாதாளத்தில் இருக்கக்கூடிய விவிஐபிக்கள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஷெல்டர்களை தாக்கி இருக்கிறது. விஐபிக்கள் யாரு? இஸ்ரேலின் ராணுவ படை வீரர்கள், மூத்த தலைவர்கள், விவிஐபிக்கள். இந்த அனைத்து நபர்களுமே இது போன்ற இடங்களில் பதுங்கி இருந்திருக்கிறார்கள். அந்த பதுங்கியிருந்த இடங்களில் இந்த மிசைல் வந்து தாக்கிய போது பல தலைவர்கள் உயிரிழந்ததாகவும் பல நபர்கள் பலத்த காயங்களுடன் சீரியஸாக இருந்ததாகவும் ஒரு தகவல் கசிந்து வருகிறது. இந்த தகவலை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். பவர்ஃபுல் இரானியன் மிசைல் ஹிட்ஸ் இஸ்ரேலி லீடர்ஸ் அண்டர்கிரவுண்ட் ஷெல்டர், ஃபயர் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இன் தெல் அவீவ். தெல் அவீவ்ல இருக்கக்கூடிய இந்த ஷெல்டரில் பதுங்கி இருந்த தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆனால் இதை இஸ்ரேல் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தொடர்ந்து அங்கிருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை மறுக்கக்கூடிய வேலையை தான் இஸ்ரேல் பார்த்து வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, வரக்கூடிய படங்கள், காட்சிகள், 2 மிக பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இஸ்ரேலில் நடந்திருக்கிறது. ஒன்றாவது கிளஸ்டர் பாம்பிங். கிளஸ்டர் பாம்பிங்னா ஒரு மிசைல் வெளியில ஆகாயத்தில் போகும், ஆயிரக்கணக்கான பாம்ஸ் ஆகாயத்திலே விரிந்து பல இடங்களை சேதப்படுத்தும். அந்த மிக அட்வான்ஸ்டான, மிக ஆபத்தான மிசைலை ஈரான் தாக்க தொடங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, பல இடங்கள், தேல் அவீவ்ல இருக்கக்கூடிய பல இடங்களில் ஈரானுடைய மிசைல் தாக்கியது. பல பில்டிங்ஸ்கள்ல இருந்து புகை மூட்டங்களை நீங்க பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு சுதந்திர ஜேர்னலிசத்திற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம்.
உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஆபத்து சமயத்தில் எந்த விதமான ஃபுட்டேஜும் வெளியில போகக்கூடாது, செய்திகள் வெளியே போகக்கூடாது என்று. அப்போ யாராலையுமே தன்னுடைய மொபைல் போன் மற்ற கேமராக்களை வைத்து இந்த படங்களை பிடிக்கக்கூடாது என்கிற அந்த சட்டம். பிடித்தால் அவர்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். இஸ்ரேலில் இருந்து படங்கள் வெளி வருவதல்ல, அந்த காட்சிகள் வெளி வருவதல்ல. எங்களிடம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிகள் வழியாக, பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் வழியாக மற்றும் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வழியாக வரக்கூடிய ஒரு சில ஃபில்டர்டான செய்திகள் மற்றும் தான், அந்த காட்சிகளை தான் உங்களுக்காக நாங்கள் திரட்டி கொண்டு வரக்கூடிய வேலையை பார்க்கிறோம். பனி பராக் என்கிற இந்த இடம் இஸ்ரேலின் மிக டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டியாக இருக்கிறது. அதாவது இந்த நகரத்தில் தான் மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை இருக்கிறது. இந்த இடத்தில் தான் மிக பெரிய அளவில் ஈரானிய தாக்குதல் நடந்து வருகிறது. நேற்று மதியத்திலிருந்து இப்போ இந்த வீடியோவை நான் பதிவிடும் போது இந்த தருணம் வரை தெல் அவீவ், ஜெருசலம் மற்றும் பனி பராக் இந்த 3 இடங்களிலிருந்தும் மிகப்பெரிய அளவில் மிசைல் குண்டு வெடிக்கக்கூடிய சத்தங்கள் அங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையுமே அங்களுடைய லோக்கல் நெட்வொர்க்ல இருந்து நாங்கள் சேகரித்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பங்கர்ஸ்களில், பேஸ்மெண்ட்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு பேஸ்மெண்ட் தான் 200 அடி ஆழத்தில் இருந்தது. அங்கேயும் ஈரானிய மிசைல் போய் தாக்கியுள்ளது. இந்த அளவில் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கிறது. இப்போ இஸ்ரேல் எந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்தியதோ அதற்கு அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பதில்? கல்ஃப் நாடுகள், முக்கியமாக பெஹ்ரைனுடைய நிலை மிக மோசமாக மாறிவிட்டது. பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரி மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அஹா ரிஃபைனரி மற்றும் பக்ராக் ரிஃபைனரி, இந்த 2 ரிஃபைனரிகளுமே பெஹ்ரைனுடைய மிக முக்கியமான ரிஃபைனரி. நீங்க அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்படியே புகை மூட்டத்தை நீங்க பார்க்கிறீர்கள். ஆயில் டிப்போ ஈரான் மீது எந்த தாக்குதல் நடத்தினார்களோ இந்த தாக்குதல் பெஹ்ரைன்ல இருந்து தான் நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா பெஹ்ரைன் மண்ணை பயன்படுத்தி தான் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதாக ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு பதில் கொடுக்கும்படிதான், ரெவெஞ்ச் அட்டாக்கை தான் நீங்க இப்போ பார்க்கிறீர்கள் பெஹ்ரைனில். இது அவர்களுடைய தகவல். கல்ஃப் நாடுகளை இந்த போரில் சிக்க வைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசியை நேதன்யாஹூ மற்றும் ட்ரம்ப் 2 பேருமே இணைந்து இயக்கி வருகிறார்கள். எப்படி? அதை நீங்க பார்க்க வேண்டும். மிலிட்ரி பேசஸ்கள், நேவல் பேசஸ்கள், ஆயில் டிப்போட்ஸ், பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய, குவைத்ல இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் பேசஸ்ல இருந்து தான் நடைபெறுகிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆயில் டிப்போட்ஸ், நேவல் பேசஸ், இந்த அனைத்து இடங்களையுமே நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் IRGC-உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக இருக்கட்டும், இஸ்லாமிக் ஆர்மி ஆக இருக்கட்டும், இது போன்ற பல மிக முக்கியமான இடங்களில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ்ல இருந்து தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. அதனால் நாங்கள் அந்த இடங்களை தாக்கி வருகிறோம். இது ஈரானுடைய பதில். இந்த மேப்பை நீங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சீரியா, ஜார்டன், குவைத், பஹ்ரைன், கத்தர், ஓமான், UAE, சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான், இது போன்ற பல இடங்களில் அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ், ஏர்ஃபோர்ஸ் பேஸ் மற்றும் நேவல் பேஸ் இருக்கிறது. இந்த இடங்களை பயன்படுத்தி தான் நேரடியாக ஈரான் மீது இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ கல்ஃப் நாடுகள் டைரக்டாக இந்த போரில் இன்வால்வ் ஆகிவிட்டார்களா, குதித்து விட்டார்களா நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. கல்ஃப் நாடுகள் நேதன்யாஹூ மற்றும் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த சதி திட்டத்தை புரிந்து கொண்டு இந்த போரில் அவர்கள் நேரடியாக குதிக்க மறுத்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரானின் புதிய
ரெஜீம் முஸ்தபா கமேனி அவர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக. இன்னொரு பக்கம் ஈரானின் பேச்சுவார்த்தை ஓமானுடனும் நடக்கிறது, டர்க்கியுடனும் நடக்கிறது. இதை தாண்டி பல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கிங்ஸ் அவர்களுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. இந்த இடத்தில் கான்ஸ்பிரசி என்ன? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுமே டெலிபரேட்லி வேணும்னே கல்ஃப் நாடுகளை இந்த பிரச்சனையில் சிக்க வைப்பதற்காக அவர்கள் செய்து வரக்கூடிய அந்த சதிதான் இது. கல்ஃப் நாடுகளில் எங்கெல்லாம் இவர்களுடைய பேசஸ் இருக்கிறதோ அந்த பேசஸ்களை இவர்கள் பயன்படுத்தி நேரடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் போது, ஈரான் அதற்கான பதிலடி கொடுக்கும் போது நீங்க பார்த்தீர்கள்னா தெல் தமிர், தெல் பயதூர், அல் ஷாதி இது எல்லாமே சீரியாவில் இருக்கிறது. புஷர், எர்பில் ஏர்பேஸ், அல் அசத் ஏர்பேஸ், யுஎஸ் எம்பசி, பக்தாத் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் சென்டர், டவர் 22, அல் தனக் கசரின் இது எல்லாமே ஈராக்கில் இருக்கிறது. ஜார்டன்ல இருக்கக்கூடிய இடங்கள், இது போன்ற பல இடங்கள் யுஎஸ் போர்சஸ் எங்கெல்லாம் லொகேட் செய்யப்பட்டிருக்கிறதோ இந்த இடங்கள் இருந்துதான் இந்த தாக்குதல் நடக்கிறது. அந்த தாக்குதலை பதில் கொடுக்கும்படி ஈரானுடைய தாக்குதல் இதே அரபு நாடுகள் மீது தான் நடக்கிறது. இந்த சிச்சுவேஷன் குவைத்திலும் இருக்கிறது, பஹ்ரைனில் இருக்கிறது. அதாவது 28ஆம் தேதியிலிருந்து எந்த போரை நீங்க பார்த்து வருகிறீர்களோ அந்த போரில் மிக பெரிய அளவில் பஹ்ரைன் மீது எதற்காக தாக்குதல் நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள். 180க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைகளை கொன்ற ஒரு அட்டாக். பள்ளிக்கூடத்தில் எந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஏவப்பட்ட அந்த மிசைல், அமெரிக்காவுடைய மிசைல் பஹ்ரைன்ல இருந்து தான் நடந்தது. அதனால்தான் பஹ்ரைனை ஒரு மிகப்பெரிய அளவில் குறிவைத்திருக்கிறது ஈரான். நோ ஒஃபிஷியல் டெனாயல், அதாவது எங்களுடைய மண்ணிலிருந்து இந்த மிசைல் நடக்கவில்லை என்கிற அந்த டெனாயலும் அவர்கள் எடுத்துக்காட்டவில்லை, அதற்கான ஒப்புதலையும் அவர்கள் எடுத்துக்காட்டவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். பஹ்ரைன் டெரிட்டரி மிகப்பெரிய அளவில் ஈரானின் மிசைலால் தாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அங்க அழிவு நடந்தது. காரணம் யுஎஸ் பேசிஸ் பஹ்ரைன்ல இருந்து தான் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். யுஎஸ் உடைய 5th ஃப்ளீட், மிகப்பெரிய ஃப்ளீட், நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்குதான் இருந்தது. அதில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ரெடார் இன்ஸ்டலேஷன்ஸ்கள் அங்கு தாக்கப்பட்டிருக்கிறது, ரிஃபைனரிகள் தாக்கப்பட்டிருக்கிறது, டீசல் பிளான்ட்ஸ், பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ் அனைத்தையுமே அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இந்த டெலிபரேஷன் எதற்காக? இந்த வேணும்னே கல்ஃப் நாடுகளை சிக்க வைப்பதற்கான காரணம் என்ன? இதை நீங்க பார்த்தீர்கள்னா துபை கிங்காக இருக்கட்டும், பஹ்ரைன் கிங்காக இருக்கட்டும், கத்தரின் கிங்காக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் கொடுத்த ஒரு வாக்கு, ஒரு வார்த்தை, ஈரான் மீது தாக்குதலுக்காக எங்களுடைய மண்ணை பயன்படுத்த விட மாட்டோம். அதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டையும் மீறி பஹ்ரைன், கத்தர், குவைத் போன்ற இடங்களில் இருந்து தொடர்ந்து ஈரானுடைய தெஹரான் மற்ற மிக முக்கியமான இடங்களில் நடத்தக்கூடிய தாக்குதல் அமெரிக்கா இந்த இடங்களை பயன்படுத்தி வருவது. அமெரிக்காவுடன் வேற எந்த வாய்ப்பும் கிடையாது, வேற எந்த சாய்ஸும் கிடையாது. நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கான இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு நேத்தன்யாஹூ டெலிவிஷனுக்கு முன்பு கொடுத்த அந்த பதில், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் இந்த போரில் குதிக்க வேண்டும், ஐரோப்பிய நாடுகள் குதிக்க வேண்டும். ஆனால் கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதை எதிர்க்கிறார்கள். முக்கியமாக அவங்களுடைய ரெஜீம் இதை எதிர்க்கிறது. இந்த நபர்கள் எவ்வளவு தூண்டினால் கூட கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த சதித்திட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களை தனியாக விட்டுவிட்டார்கள். இங்கே எதை வேணாலும் செய்யுங்கள், நாங்கள் இதில் குதிக்க மாட்டோம். ஐரோப்பிய நாடுகளும் அதை தான் செய்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் ஒவ்வொரு முறையும் பஹ்ரைன், குவைத்ல இருந்து நடக்கும்போது அங்கேயே அந்த தாக்குதல் திருப்பி அடிக்கப்படுகிறது. 1ஆம் தேதி ஜிசிசி கல்ஃப் கோஆர்டினேஷன் கவுன்சிலும் ஒரு அம்ப்ரேலா பாடி இதை சொல்லுவார்கள். கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த கவுன்சிலில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், we do not want this conflict, எங்களுக்கு இந்த பிரச்சனை தேவை கிடையாது, எங்களுக்கு இந்த போர் தேவை கிடையாது. அவர் லேண்ட் ஆர் அவர் ஏர் ஸ்பேஸ், எங்களுடைய லேண்ட் தரை அல்ல ஏர் ஸ்பேஸ் ஆகாயம், இரண்டையுமே நாங்கள் பயன்படுத்த விடமாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் அந்த செய்தியை வெளிவிட்டிருந்தார்கள். ஆனால்
இஸ்ரேல் ஸ்பெஷலி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டை இந்த பிரச்சனையில் வேணும்னே இழுத்திருக்கிறார். இதற்கான காரணங்கள் பல இருக்கிறது. கல்ஃப் நாடுகள் டைரக்ட்லி இந்த போரில் குதித்துவிட்டால் ஈரானை ஒரு மிகப்பெரிய அளவில் 4 புறத்திலிருந்தும் சுத்தி வளைக்கலாம், ஈரானை மிக சுலபமாக அடித்து விடலாம் என்கிற ஒரு சதி திட்டத்தை நேதன்யாகு போட்டு கொடுத்திருந்தார். அதன்படிதான் இது எல்லாமே நடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாருங்க, இஸ்ரேல் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், அதிலிருந்து வெளிவரக்கூடிய பல காட்சிகள் எங்களிடம் இருக்கிறது. அதை எங்களால் காட்டக்கூட முடியாது. ஏன்னா யூடியூபின் பாலிசிக்கு எதிராக மாறிவிடும். டெட் பாடிஸ் அங்கங்கே கிடக்கிறது, ரத்தம் அங்கங்கே சிதறி கிடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா பார்க்க கூட முடியாத நிலை இன்னைக்கு தெல் அவீவின் நிலையாக மாறி இருக்கிறது. ஆனால் ஈரான் அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, சேதங்களை பற்றி எடுத்துக்காட்டும் போது இஸ்ரேல் எதற்காக காட்டவில்லை. ஈரானையும் நீங்க சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த ஈரானில் பிளாக் அவுட் நடந்திருக்கிறது. வெறும் 1% 2% தான் இன்டர்நெட் அங்க இருக்கிறது. அதே நிலைதான் இஸ்ரேலிலும். ஆனால் ஈரான்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்குடைய மக்கள் படம் பிடித்து சோசியல் மீடியா வழியாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இஸ்ரேல் எந்த விதமான சேதத்தையும் எந்த விதமான டேமேஜையும் யாருமே எடுத்துக்காட்டக்கூடாது. வெஸ்டர்ன் மீடியா நீங்க அவர்களுடைய கவரேஜை நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேலை பற்றி மிகப்பெரிய அளவில் எடுத்துக்காட்டுவார்கள். ஈரான் மீது பெரிய அலிகேஷன்கள் எடுத்து வைப்பார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலில் என்ன நடந்தது, இஸ்ரேலில் எவ்வளவு டேமேஜ் நடந்தது, இஸ்ரேலில் எங்கே பாம் பிளாஸ்ட் நடந்தது என்கிற எந்த விதமான விஷயத்தை அவர்கள் எடுத்துக்காட்ட மாட்டார்கள். காரணம், இதற்கு முன்பு 12 நாட்கள் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த ஒரு போரில் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்கள் மட்டுமே $2.9 பில்லியன் அதற்கான இன்சூரன்ஸை செட்டில் செய்திருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கம். இந்த 9-10 நாட்களில் இந்த டேமேஜ் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறதாக ஒரு கணக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த போர் விவகாரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்க்க வேண்டும். முஸ்தபா கமெனே வயது வெறும் 56. இவரை எதற்காக தேர்வு செய்தார்கள்? ஏன்னா இவருக்கு மேல ஏராளமான மூத்த தலைவர்கள், மூத்த மத குருக்கள் அங்க இருக்கும்போது கூட இவரை கொண்டு வந்ததுக்கான காரணம், முஸ்தபா கமேனி தன்னை மிகவும் லோ ப்ரொஃபைலாக தான் வைத்திருந்தார். இதற்கான காரணம் என்ன? கமேனி அவர்களுடைய மகனாக இருந்தால் கூட தன்னை மிகப்பெரிய அளவில் ஈரானில் எஸ்டாப்ளிஷ் செய்யாத ஒரு நபர் தான் இவர். ஆனால் இந்த போரில் மிகப்பெரிய அளவில் தன்னோட குடும்பத்தை இழந்து நிற்கக்கூடிய நபரும் இவர் தான். கமேனி இன்னொரு கமேனியை ரிப்ளேஸ் செய்வது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலத்த அடியாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த டெசிஷன் ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷனாகவும் நீங்க பார்க்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக முஸ்தபா கமேனி ஒரு ஷேடோ சுப்ரீம் லீடராக இருந்ததாக அங்களுடைய மக்கள் நம்பி வருகிறார்கள். அதாவது லோ ப்ரொஃபைலா இருந்தார்னா யாருக்குமே இவரை பற்றி பெரிய அளவில் தெரிய வராது. ஆனால் ஷேடோவாக மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா IRGC இவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறது, ஆர்மி இவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறது, போலீஸ் இவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறது, இன்டெலிஜென்ஸ் மற்றும் டெக்னிக்கலி நீங்க பார்த்தீர்கள்னா அங்களுடைய ஒட்டுமொத்த ஆர்மி, போலீஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கிறது. ஒயிட் ஹவுஸ் மற்றும் தெல் அவீவிற்கு இதைவிட பெரிய சேலஞ்ச் வேறு யாராகவும் இருக்க முடியாது என்கிற முடிவை தான் இந்த நபரை தேர்வு செய்த வழியில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு இவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய சரியான நபர். ஒரு நாட்டுடைய ஆர்மி, நேவி, போலீஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்தையுமே யார் கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்து வந்தாரோ அவர் கையில் இந்த தருணத்தில் நாடு இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நன்மை போய் சேரும் என்கிற விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அந்த முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவை ஈரானிய மக்களும் ரோட்டில் களமிறங்கி அந்த கொண்டாட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஆகாயத்திலிருந்து பாம்ஸ்கள் விழுந்துட்டு போகுது, எங்களுடைய புதிய லீடரை நாங்கள் கொண்டாட போகிறோம் என்கிற அந்த கொண்டாட்டத்தையும் அவர்கள் செய்தார்கள். இந்த போர் சாதாரணமாக கல்ஃப் நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் இதில் நாங்கள் குதிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். குதிக்கவும் மாட்டார்கள். அப்படி தப்பி தவறி அவர்கள் குதித்து விட்டால் இந்த போர் ஒரு அசிங்கமான ரூபத்தை எடுத்துவிடும்.
ஒட்டுமொத்த உலகத்தையே தன் வசப்படுத்திவிடும். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு, இந்த இரண்டு நபர்களுடைய பேராசை ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இரண்டு தனிநபர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பல உயிர்களுடன் மற்றும் விளையாடவில்லை, பல நாடுகள் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.